Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க ஃபார்முலாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ friends வீடியோக்குள்ள போகலாம். சோ எக்ஸல்ல இருக்க டேட் அண்ட் டைம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சோ இன்னைக்கான டேட் அண்ட் டைமை எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஈக்குவல் டு நவ் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு டேப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா எனக்கு அப்ளை ஆயிடும். ஸோ இதில் நம்ம எதுவுமே ஃபில் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தா போதும். ஸோ நம்ம சிஸ்டமில் இப்போ என்ன டேட் ஆகுது தென் வந்து என்ன டைம் ஆகுது அப்படின்றத எனக்கு இது கொடுத்துடும். ஓகேங்களா, இது வந்து நவ் அப்படின்ற ஃபார்முலாவில் வந்தது. இதுவே எனக்கு வந்து டேட் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு டுடே அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கான ஃபார்முலா மட்டும் எனக்கு இந்த இடத்துல இது அப்ளை ஆகும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு இப்போ இயர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு இயர் அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபுல்லாக எந்த இடத்துல டேட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு அதாவது E3 செல்லில் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த செல்லை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ அதில் இருக்க இயர் மட்டும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட்டாக எனக்கு வந்துடும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மந்த் எப்படி கெட் பண்ணுறதுங்கிறது ஸோ ஈக்குவல் டு மந்த் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதோட மந்த் வந்து எத்தனை இருக்குது, ஸோ அதாவது வருஷத்தில் அது இப்போ நம்ம எத்தனாவது மந்தில் இருக்கோம் அப்படின்றது எனக்கு இது காமிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது மந்த். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து டே மட்டும் கெட் ஆகணும் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு டே அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் எந்த செல்லில் இருக்கிறது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கான டே என்ன அப்படின்றது அது எனக்கு காமிச்சிடும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவர் கெட் பண்ணுறதுக்கு ஸோ ஈக்குவல் டு அவர் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மக்கிட்ட டைம் வந்து E3 அப்படின்ற செல்லில் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகுது, அதாவது 24 ஹவர்ஸ்க்கு எனக்கு அதை கால்குலேட் பண்ணி எனக்கு அது காமிக்குது. இப்போ மணி வந்து 16. ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மினிட் அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இன்னும் எத்தனை நிமிஷம் ஆகுது அப்படின்றது ஸோ எங்கே டைம் இருக்கோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து டைமோட எனக்கு அது ஷோ பண்ணிடும். ஓகேங்களா, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு செகண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அது வந்து எத்தனை செகண்ட்ஸ் இப்போ ஆயிருக்கு அப்படின்றது அது எனக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ தனித்தனியாக கெட் பண்ணுறதுக்கான டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, தென் அடுத்த ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஸோ தனித்தனியாக இருக்கிறத எப்படி வந்து ஒட்டுக்காக கெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இயரை நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ இயர், தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ மந்த், தென் அடுத்தது டேட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேட் வந்து ஒரு 27, மந்த் பார்த்தோம் அப்படின்னா 11th மந்த், ஸோ இயர் பார்த்தோம் அப்படின்னா 2023 அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எனக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்குது, எனக்கு எல்லாம் ஒட்டுக்கா ஒரே லைனில் வேணும், ஒரே செல்லில் வேணும் அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு டேட் அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் டேட்ன்றதை சூஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் இயர் கேட்குது, தென் கமா அடுத்தது பார்த்தோம்னா மந்த், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன டே அப்படின்றது. ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எட்டர் அடித்தோம் அப்படின்னா ஸோ இது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா எனக்கு அது கன்வே பண்ணி கொடுத்துடும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் நம்மளால் டைமையும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹவர், தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மினிட், தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட் அப்படின்றது. ஸோ செகண்ட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு ஸோ இப்போ பாருங்கள் ஸோ ஹவர் வந்து ஸோ 17 ஹவர்ஸ், தென் வந்து 30 மினிட்ஸ், ஸோ 55 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ ஈக்குவல் டு டைம் அப்படின்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ டைம் அப்படின்ற ஃபார்முலா சூஸ் பண்ணிட்டு ஸோ அதுவே நமக்கு ஹவர் ஃபஸ்ட் செலக்ட் பண்ண சொல்லுது, தென் அடுத்தது மினிட், தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ செகண்ட்ஸ். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஸோ 17 அப்படின்றது ஸோ 5:30 PM அப்படின்ற மாதிரி எனக்கு இது காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேட் அண்ட் டைமுக்கு இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு எக்ஸல் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.